ஹாய் ஆல், வெல்கம் டு மை ஆம்ப்ரோசியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் த ஸ்க்ராச் ஹோம்மேட் வீகன் பட்டர் தாங்க, போத் சால்டட் அண்ட் அன்சால்டட். அண்ட் அந்த பட்டர் யூஸ் பண்ணி தான் அமெரிக்கன் பட்டர் க்ரீம் செஞ்சுருக்கேன். ஸோ அது பைப் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக பைப் ஆகுது, எந்தவித ஒரு கிரிட்ஸும் இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாக பைப் ஆகுது. அண்ட் நம்மளோட வீகன் பட்டருக்கு பேஸே பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் தான், விச் கேன் கிறிஸ்டலைஸ் வென் ரெஃப்ரிஜரேட்டட். அந்த ஒரு டெக்ஸ்சர் தரதே பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் தான். ஸோ கோகனட் ஃப்ளேவர் வருமா அப்படின்னு கேட்டால் அப்சல்யூட்லி நம்ம நார்மல் வுட் ப்ரெஸ் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வரும். அதுக்காக தான் நம்ம ரிஃபைன்ட் ஆர் டீஆர்டரைஸ்ட் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணணும். சரி வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ வி நீட் வாட்டர், சன்ஃப்ளவர் ஆயில், refined coconut oil that should be odorless, soy lecithin powder, and xanthan gum. ஸோ இந்த 5 இன்க்ரீடியன்ஸையும் ஒரு இம்மர்ஷன் பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஒரு 1 minute நல்லா கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கலாம், எதுக்காக நம்ம வந்து லெஸ்தின் பவுடர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. நம்மளோட இன்க்ரீடியன்ஸான வாட்டர் அண்ட் நம்மளோட ஆயில் பார்த்திங்கன்னா நார்மலாக பைண்ட் ஆகாது, எவ்வளோ பிளெண்ட் பண்ணிங்கனாலும் பிளெண்ட் ஆகாது. ஸோ இந்த ரெண்டையும், ஒரு ஆப்போசிட்டான இன்க்ரீடியன்ஸ் ரெண்டையும் நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து எமல்சிஃபையிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட கேஸில் சோய் லெஸ்தின் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 1 minute நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் xanthan பார்த்திங்கன்னா திக்னிங் ஏஜென்ட்காக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதை பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த விஸ்கோசிட்டி தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறி இருக்குது பார்த்திங்களா, ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ இதுதான் நம்மளோட எமல்சிஃபையரோட ப்ராப்பர்ட்டி. அதோட மெயின் ஒர்க்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி தரது தான். அண்ட் இந்த மாதிரி எமல்சிஃபை பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பட்டர் டிஷ்லேயோ இல்லை நார்மல் கிளாஸ் கண்டெய்னர்லேயோ நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இது ஒரு 24 hours நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுக்கணும். மினிமம் 24 hours கண்டிப்பாக இருக்கணும். ஃப்ரீஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுங்க. அண்ட் ஒன்ஸ் இது ரெஃப்ரிஜரேட் ஆனதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 24 hours இந்த ரெஃப்ரிஜரேஷன் நம்மளோட வீகன் பட்டர் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அது பார்க்கும்போதே இவ்வளோ ஒரு ஃபர்மான டெக்ஸ்சர் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளோட கமர்ஷியல் பட்டர் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அதை ஸ்க்ரேப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக வருது. நல்ல ஒரு ஸ்டேபிளான பட்டராக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த பட்டர் யூஸ் பண்ணி தான் நான் அமெரிக்கன் பட்டர் க்ரீம் செஞ்சுருந்தேன். அண்ட் அதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நம்மளோட பட்டரை. ஸோ எவ்வளோ ஒரு சாலிட் டெக்ஸ்சர் இருக்குது பார்த்திங்களா. அண்ட் டைப் 2 பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான பட்டர் ரெசிபி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வந்து நம்ம எனி கைண்ட் ஆஃப் பிளான்ட் பேஸ்ட் மில்க், சேம் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் கோகனட் ஆயில் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த மெத்தடில் we don't need any emulsifying agent nor thickening agent. ஸோ இது வந்து சால்ட்டடுங்கிறதுனால ஒரு 1/4 teaspoon ஆஃப் சால்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கலர் அந்த நம்மளோட பட்டரோட பேல் எல்லோ கலர் வரணுங்கிறதுக்காக டர்மரிக் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் டர்மரிக்கோட ஃப்ளேவர் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வராது, சின்ஸ் வந்து ரொம்ப கம்மி ப்ரப்போர்ஷன் தானே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் அந்த ஃப்ளேவர் நமக்கு வராது. ஸோ ஆல்வேஸ் ப்ளீஸ் கீப் இன் மைண்ட், நீங்கள் இந்த மாதிரி ஹோம்மேட் பட்டர் செய்யும்போது கோகனட் ஆயில் வந்து மெயினாக டியோட்ரைஸ்ட் வாங்க, கோல்ட் ப்ரெஸ் கோகனட் ஆயில் வாங்கி நம்ம பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். பட் அந்த கோகனட்டோட ஃப்ளேவர் வந்து ஓவர் பவரிங்காக இருக்கும். அண்ட் இதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். அது ஒரு 20 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஹேண்ட் மிக்சர் ஒரு பீட்டர் வச்சு ஒரு 5 to 8 minutes வந்து அது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சின்ஸ் நம்ம எந்த திக்னிங் ஏஜென்ட்டோ இல்லை எமல்சிஃபைங் ஏஜென்ட்டோ சேர்த்ததுனால இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்விட் ஒரு வாட்டரியாக தான் இருக்கும். ஸோ ஒரு 15 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் சேம் இதை வந்து ஒரு
கண்டெய்னரில் மாற்றிட்டு 24 hours அதே மாதிரி நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுக்கணும். அண்ட் ஃப்ளேவர் வைஸ் பார்த்திங்கன்னா போத் சால்ட் அண்ட் அன்சால்ட்டோடுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்சரும் தான் தரும். பட் அந்த எமல்சிஃபைங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி பண்ணது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். பட் இந்த வித்தவுட் எமல்சிஃபைங் ஏஜென்ட் யூஸ் பண்ணது ஸ்டெபிலிட்டியில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது நம்ம தொட்டோடனே வந்து அந்த நம்மளோட கையோட வார்ம்னஸ்க்கே வந்து மெல்ட் ஆகிடும், அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கும். அண்ட் இது ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். சேம் 24 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் 24 hours நம்மளோட சால்டட் பட்டர் இப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த பேல் எல்லோ கலர் அண்ட் அதை ஸ்க்ரேப் பண்ணி பார்க்குறேன், அதே ஸ்மூத்னஸ், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டர்மரிக்கோட ஃப்ளேவர் இதில் கண்டிப்பாக வராது. அண்ட் இதை நான் உங்களுக்கு பீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்களா எவ்வளோ ஃபர்மாக இருக்குன்னு, எவ்வளோ ஹோல்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ now coming to our emulsifying agent, soy lecithin powder மட்டும்தான் இந்தியாவில் அவைலபிளாக இருக்க ஒரே emulsifying agent. This is vegan also. அண்ட் இதுதான் நம்மளோட பட்டரில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் there is one more emulsifying agent which is citrus fiber, and this is not available in India. Hope you like the video. If you like it, do subscribe and share. Thanks for watching. Thank you.